டெக்னோல இருந்து Phantom X அப்படிங்கிற ஒரு ஹை எண்ட் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் நாளைக்கு லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. டெக்னோவோட அந்த Phantom X ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக லான்ச்சுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. முதல்ல ஃபோனில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் AMOLED பார்டர்லெஸ் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வருது. டிஸ்பிளேக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் வருது. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் வருது. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் உள்ள டிஸ்பிளே பஞ்ச் ஹோல் கேமராவாக இருக்குது. அதாவது 2 கேமரா இருக்குது. அதனால் கொஞ்சம் பெருசாக அந்த கேமராவோட லேஅவுட் கட் அவுட் தெரியும். மற்றபடியாக நமக்கு டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே தான். அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மீடியாடெக்கோட Helio G95 அப்படிங்கிற 12 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு மாலியோட G76 3EMC4 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. மேலும் கேமிங் விளையாடுறவங்களுக்கு இது ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேப்பர் சேம்பர் கூலிங்காக கொடுத்துருக்காங்க. அது மூலமாக 5 டிகிரிஸ் வரையும் நமக்கு டெம்பரேச்சர் குறையும் சொல்கிறாங்க. அதனால் கேமிங் மாதிரியான விஷயங்கள் நல்லாவே இருக்கும். குறிப்பாக ஹெவியான கேம்ஸ் கூட சில கேம்ஸ் விளையாடலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் வெர்ஷன் PDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.1 வருது. ஒருவேளை நாளைக்கு லான்ச் ஆகும்போது ஏதாவது ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ஏதாவது வித்தியாசம் வந்துச்சுன்னா அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி ஃபோன் Android 11 OSல ஹை OS இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.85 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. மூணாவது கேமரா 13 மெகாபிக்சல் போர்ட்ரேட் லென்ஸ் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைட் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 2 கேமரா இருக்குது. 14 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இதுலேயுமே ஃப்ரண்ட் சைடில் டூயல் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் வருது. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு பெரிய 4700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ நல்லா வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. வெறும் 30 நிமிஷத்துலேயே 70% சார்ஜ் இதால் எட்ட முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனில் 4G சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. அதாவது டியூல் 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. ஆனால் 5Gயோட சப்போர்ட் கிடையாது. டெக்னோவோட அந்த Phantom X அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாரி நைட் ப்ளூ, மோனட் சம்மர் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இந்தியாவில் இந்த ஃபோன் எந்த ப்ரைஸிங்கு வருது அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கு இந்த ஃபோன் லான்ச் ஆகணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரைஸிங்கை மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்களுக்கு நன்றி. வணக்கம்.